தேஜஸ்வி போன்ற வாரிசுகளை நிராகரித்திருக்கிறார். ஸோ ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இளைஞர்களின் நாயகன் என்று சொன்னவர், அவங்க இளைஞர்களும் அவங்களை புறக்கணிச்சிருக்காங்க. ஏன் தேஜஸ்வி இளைஞர்கள் புறக்கணித்திருப்பார்கள் என்றால், காங்கிரஸ் யார் கூடெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் படுதோல்வி அடைவார்கள். காங்கிரஸ் 19 இடத்துல இருந்து தேஞ்சி 5 இடம். எந்த ராகுல் காந்தி காலம் முழுசா அங்க வந்து ஊர்வலம் நடத்தினாரு, யாத்திரை நடத்தினாரு, அங்க வந்து ஓட் சோரின்னு சொல்லிட்டு ஓட்டு திருட்டுன்னு அதுக்கு பெரிய பெரிய ஸ்லைடெல்லாம் போட்டு காமிச்சார். எதுலையுமே அந்த மக்கள் ஆட்படலைன்னா அவங்க தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த வெற்றியெல்லாம் பெறுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டு விமர்சனங்கள் ரொம்ப 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 தவறானது. இது வந்து எப்படின்னா 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிற இடத்துல ஒரு போராட்டம் இல்லையே. விஸ்வகர்மா திட்டம் என்பதை சாமானிய மக்கள் என்ன செருப்பு தைக்கிறவங்க, பானை செய்கிறவங்க, தச்சர்கள், ஹேண்ட்பேக் செய்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, ஆக இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு திட்டம். 8.5 லட்சம் தமிழக மக்கள் எனக்கு வேணும்னு போட்டதை இல்லை விஸ்வகர்மா நீங்க பேர் வச்சுட்டீங்க, இது வந்து அடிமை தொழில், குலத்தொழில். நான் என்ன கேட்கிறேன், இதுல தம்பி விஜய்க்கும் பாடம் இருக்கு, உதயநிதிக்கும் பாடம் இருக்கு, ஸ்டாலின் அண்ணனுக்கும் பாடம் இருக்கு, காங்கிரஸ் ஒரு கூட நட்பு ஆமா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசு கூட சண்டை போட்டு. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அக்கா வணக்கம். வணக்கம்பா. வணக்கம். எப்படிக்கா இருக்கீங்க? ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னைக்கு கூடுதல் மகிழ்ச்சியோட இருக்கீங்க. அதான் கேட்கணும்னு நினைச்சேன். பீகார்ல வெற்றி எதிர்பார்த்த ஒன்றா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியா பீகார் மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்து தான். ஆனா அது ஒரு அசுர வெற்றி, ஒரு அசாத்திய வெற்றி, ரெண்டுமே தான். எல்லாரும் வந்து வியப்படையக்கூடிய வெற்றி. ஏன்னா அறுதி பெரும்பான்மை வருமானு எப்போவுமே நம்ம தேர்தல் முடிவுகள் வரும்பொழுது அது அறுதி பெரும்பான்மை தொட்டுலாமான்னு ஒரு எப்போவுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதை தொட்டு அதை தாண்டி வின்னிங் பாயிண்ட்டை தாண்டி அது பாட்டுக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி, இது வின்னிங் பாயிண்ட்டுப்பா, இல்லை நில்லுட, இல்லை நான் ஓடுறேன்னு ஓடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஸ்பெக்டாகுலர் விக்டரி. இந்த வெற்றிக்கான காரணமா எதற்கா நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலே அதில் வந்து மோடிஜி அண்ட் நிதிஷ்குமார் காம்பினேஷன் தான், வேற எதுவுமே நம்ம இம்மீடியட்டாக சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் பார்த்து பீகார் மக்களுக்கு அவங்க செஞ்சது. பீகாரோட நிதிஷ்குமார் இந்தியா அளவில் பாரத பிரதமருக்கு பக்கபலமாக இருந்தது, பாரத பிரதமர் பீகாரில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது. ஒரு காட்டாட்சி மட்டுமே பார்த்து கொண்டிருந்த பீகார்னாலே நமக்கு ஒரு உருவகம் உண்டு. பீகார்னால் அங்கே வந்து எல்லாம் ரவுடிங்க, எல்லாம் வந்து கஞ்சா வச்சு விற்கிறவங்க, எல்லாம் ஒரு பான் பராக் விற்கிறவங்க, ஒரு ரவுடி ராஜ்யம் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனதில் எப்போவுமே உண்டு. ஆனால் அதை மாற்றினவர் நிதிஷ்குமார். அதில் வந்து ஏன்னா மாட்டுத் தீவன ஊழல், எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணி மாட்டுத் தீவனத்துக்கு கூட ஊழல் பண்ணது லாலு. லாலு வந்து முதலமைச்சர் உள்ளே போன உடனே, ஜெயிலுக்கு போன உடனே ராப்ரி தேவி எந்தவித எக்ஸ்போஷரும் இல்லாதவங்கள கொண்டு முதலமைச்சர் ஆனதெல்லாம் ஒரு அதிசயம்லாம் பீகார் பார்த்தது. அதனால தான் நான் இன்னைக்கு சொல்லும்போது கூட பீகார் வந்து ஒரு பல பாடங்களை தமிழகத்திற்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே நான் ரொம்ப மனதிற்கு நெருக்கமாக நினைக்கிறது அங்கே உள்ள மதுவிலக்கு. நிதிஷ்குமார் அவர்கள் மதுவிலக்கு கொண்டு வந்து அந்த மக்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், பீகாரிங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, அப்போ அவங்க உழைக்கணும்னு வந்துடுறாங்க, அங்கே போய் குடிக்கணும்னு படுத்து கிடக்கல இல்லையா. ஆக வந்து அது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல். ஆக இது வெற்றிக்கு முழு காரணம் மோடிஜி நிதிஷ்குமார் இணையற்ற வளர்ச்சிகள். அது இணையற்ற வளர்ச்சி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேடியூவை விட பாரதிய ஜனதா கட்சி அதிக வெற்றிகளை, தொகுதிகளை கைப்பற்றியிருக்கு. முதல்வராக யார் வருவாங்க? இல்லை, எப்போவுமே கூட்டணி தர்மத்தை பாரதிய ஜனதா கட்சி கடைப்பிடிக்கும். அதில் வந்து நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க கட்சியும் நினைத்தாங்க. பாரதிய பிரதமரும் சில கூட்டங்களில் அதில் பேசினாங்க. முதலமைச்சர் யாருன்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை, நான் இவ்வளோ தூரத்துலேருந்து நான் சொல்ல முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தான் அதை தேர்வு செய்யணும். ஆனால் நிதிஷ்குமார் தலைமையில் தான் கூட்டணின்னு அறிவித்த பின்பு அதைத்தான் பின்பற்றுவார்கள்னு நான் நினைக்கிறேன். நிதிஷ்குமாரை கூட சில மாற்று கருத்துக்கள் கொடுக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம தூரத்துலேருந்து வெற்றியை பற்றி நம்ம பேசலாம். வெற்றிக்கு பின் வருகின்ற பதவிகளோ அதை பற்றி நாம் பேச தகுதியும் இல்லை, நமக்கு அது உரிமையும் இல்லை, அது சரியும் கிடையாது. நீங்கள் இந்த வெற்றி குறித்து இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. பாஜக வரவேற்று சொல்கிறதுன்றது இயல்பான ஒன்றை பார்க்க. ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் பார்த்தா காங்கிரஸ் குறிப்பாக வந்து அவங்க படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே அவங்க வந்து ராகுல்லாம்
எஸ்ஐஆர் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை வாக்கு திருட்டில் ஈடுபடுறாங்கன்ற மாதிரியான பிரச்சாரங்களையே முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க அதை தான் சொல்கிறாங்க, அவங்க தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த வெற்றியெல்லாம் பெறுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு விமர்சனங்கள் எப்படி? ரொம்ப 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 தவறானது. இது வந்து எப்படின்னா, அந்த ஆட தெரியாதவன் கூடம் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி தான். நீங்கள் வெற்றி பெறலை, உங்களோட வேட்பாளர்கள் ஏன் மறுவாக்குப்பதிவு கேட்கல, உங்களது வேட்பாளர்கள் ஏன் எங்கேயுமே வாக்கு திருட்டு நடந்ததுன்னு அன்னைக்கு சொல்லலை. யாருமே தென்சென்னையில் கூட வாக்கு அடையாள அட்டையை வச்சுட்டு வேட்பாளர் எங்களை மாதிரி பார்த்து எங்களை அடையாள அட்டை இருக்குது எங்களுக்கு ஓட்டு இல்லை, அடையாள அட்டை இருக்குது ஓட்டு இல்லைன்னு வேளச்சேரியில், சோழிங்கநல்லூரில், டி நகர்லலாம் அலப்பாய்ந்துட்டு இருந்தாங்க. சில இடங்களில் டி நகரில் ரோட்டில் உட்காந்து போராட்டமே நடத்தினேன். 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கின இடத்துல ஒரு போராட்டம் இல்லையே. அப்பனா நீக்கினவர்கள் உண்மையிலேயே நீக்கப்பட வேண்டியவர்கள் தான். சேர்க்கப்பட வேண்டியவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், நீக்கப்பட வேண்டியவர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட வேண்டாதவர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி 65 லட்சம் பேர் இவங்க சொல்கிற மாதிரி பொய்யா நீக்கியிருந்தா அவங்க ரோடுக்கு வந்திருக்க மாட்டாங்களா, ஆர்ப்பாட்டம் நடந்திருக்க மாட்டாங்களா, என் கையில் ஓட்டு அடையாள அட்டை இருக்கு எனக்கு அங்கே இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? இதெல்லாம் எதுவுமே நடக்கலையே. அப்போது அங்கே எஸ்ஐஆர்ன்றது மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. யாரோட ஓடும் பறிக்கப்படவில்லை, யாரோட ஓட்டும் திருடப்படவில்லை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் மிக தெளிவாக காண்பித்திருக்கிறது. நீங்களும் தான் அதை ஒத்துருக்கீங்க. இல்லைன்னா தேர்தல் முடிஞ்சவொடனே எங்களோட ஓட்டை காணும், அதை காணும், இதை காணும் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லலை. அதே மாதிரி இன்னொரு பாடத்தையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேஜஸ்வி போன்ற வாரிசுகளை நிராகரித்திருக்கிறார்கள். ஸோ ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இளைஞர்களின் நாயகன் என்று சொன்னவர், அது இளைஞர்களும் அவங்கள புறக்கணிச்சிருக்காங்க. ஏன் தேஜஸ்வி இளைஞர்கள் புறக்கணித்திருப்பார்கள் என்றால் ராகுல் காந்தியில் கூட இருந்தனால புறக்கணிச்சிருப்பாங்க. ஏன்னா ராகுல் காந்தி இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளலை, தேஜஸ்வி ஏற்றுக்கொள்வார்கள்னு சொன்னார்கள். இன்னொரு மிகப்பெரிய பாடத்தை திமுக போன்ற கட்சிகளுக்கு பீகார் சொல்லி இருக்கிறது. காங்கிரஸ் யார் கூடெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் படுதோல்வி அடைவார்கள். காங்கிரஸ் 19 இடத்துலேருந்து தேஞ்சி 5 இடம். எந்த ராகுல் காந்தி காலம் முழுசும் அங்கே ஊர்வலம் நடத்தினார், யாத்திரை நடத்தினார், அங்கே ஓட்சோரின்னு சொல்லிட்டு ஓட்டு திருட்டுன்னு அதுக்கு பெரிய பெரிய ஸ்லைடெல்லாம் போட்டு காமிச்சார். எதுலேயுமே அந்த மக்கள் ஆட்படலைன்னா ஏமாறவில்லை என்றால் அப்போ மக்கள் எந்த அளவுக்கு புத்திசாலிகளாக அங்கே போட்டிருக்காங்கன்றதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணுன்றது. ஒருவேளை ராகுல் காந்தியினுடைய அந்த ஓட்சாரி அப்படின்ற அந்த கேம்பெயின் தான் இன்னும் அவங்களுக்கு நெகட்டிவான விளைவுகள் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இங்கே ஓட்சோரின்றாங்க. இப்போ உங்களுக்கு சாலிகிராமத்தில் எனக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரியும், எத்தனை பேர் கள்ள ஓட்டு இருக்கா இல்லையான்னு தெரியும். இப்போ இல்லாத ஒன்றை சும்மா போய் சொல்லிக்கிட்டே இருக்காரு, வளர்ச்சியை சொல்லாமல். காங்கிரஸ் தொண்டர்களுக்கே அது கொஞ்சம் உற்சாகத்தை குறைச்சிருச்சு. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு, மொழி உணர்வு, ஜாதி உணர்வு இதெல்லாம் தூண்டி 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 ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. பீகார்லேயும் அது நடந்துருது. ஒரு ஜாதி இந்த ஜாதி கூட சேர்ந்து தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தாண்டி இன்றைய இளைஞர்கள், இன்றைய பெண்கள், இன்றைய ஆண்கள் வளர்ச்சி வேணும்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் பீகாரோட ஒரு முடிவு காண்பிக்குது. நீங்கள் தேஜஸ்வி எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, நிதிஷ்குமார் ஓல்டுன்னு சொல்லி பார்த்தாரு, அவர் 20 வருஷமாக ஆட்சி செஞ்சுட்டான்னு பார்த்தாரு, இன்கம்பென்சின்னு சொல்லி பார்த்தாரு, இல்லை எனக்கு 38 வயசு தான், நான் இன்னும் இளைஞன் எல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனால் இளைஞர்கள் கூட அவங்களுக்கு வாக்களிக்கல இல்லையா? அதனால் மக்கள் என்னன்னா நம்மளுக்கு நல்லது செஞ்சால் வாக்களிப்பார்கள். இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் பீகாருக்கு டபுள் இன்ஜின் கவர்மெண்ட். அது எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாம், ஏன்னா மத்தியில் செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள் அப்படியே மாநிலத்திற்கு வரும்போது பலன் பெறுறவங்க மக்களாக தானே இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், விஸ்வகர்மா திட்டம். இது 8.5 லட்சம் கைவினைஞர்கள் எங்களுக்கு வேணும்னு அப்ளை பண்ணாங்க. பாவம், அவங்க இணையதளத்துக்கு போய் அப்ளை பண்ணவங்கள சாமானியர்கள். விஸ்வகர்மா திட்டம் என்பதை சாமானிய மக்கள், என்ன செருப்பு தைக்கிறவங்க, பானை செய்கிறவங்க, தச்சர்கள், குயவர்கள், பானை செய்கிறவங்க, இப்படிப்பட்ட மிக மிக இந்த ஹேண்ட்பேக் செய்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, ஆக இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு திட்டம். 8.5 லட்சம் தமிழக மக்கள் எனக்கு வேணும்னு போட்டதை இல்லை விஸ்வகர்மா நீங்கள் பேர் வச்சுட்டீங்க, இது அடிமை தொழில், குலத்தொழில். நான் என்ன கேட்குறேன், அவங்க ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அந்த தொழிலை விரிவுபடுத்தப்படுறதுன்னு தப்பா? அப்போ விரிவுபடுத்தவே கூடாதுன்னா அப்போ அவங்க என்ன அதில் என்னன்னா அதில் நீங்கள் படிக்காதுங்கன்னு சொல்லலை, படிக்க கூட செய்யலாம். இப்போ நீங்கள் பிஏ படிச்சுட்டு கூட இருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா இந்த தொழிலை செய்கிறாரு, அதனால் எனக்கு இதில் எனக்கு தம்பிக்கோ அக்காவுக்கோ எனக்கு இதில் இது வேணும். அதனால் அந்த குடும்பத்தில் எல்லாரையுமே குலத்தொழில் செய்யணும்னு சொல்லலை. நீங்கள் படித்தா கூட அதை விரிவுபடுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் அதில் இருக்குது. ஆக ஒரு 8.5 லட்சம் பேரை நீங்கள் அந்த ஒரு கிடைக்கணும் இருக்கிற வாய்ப்பை கூட கையில் மத்திய அரசு பணம் கொடுத்து
உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்கிறத தட்டி பறிக்கிறாங்க. அதே மாதிரி என்இபி புதிய கல்விக் கொள்கை வந்து உலகத்திற்கு இன்று தேவையான ஒன்று. புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு தான் இந்திய அளவில் 57 யூனிவர்சிட்டி உலக ரேங்க் வாங்கியிருக்கு. இந்த தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தும் போதே என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தேசிய கொள்கையை அறிமுகப்படுத்துகிறோம்னா உலக ரேங்க்குக்கு நம்ம வரவே மாட்டேன்றோம். அப்போ தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு உலக ரேங்க்கில் 57 யூனிவர்சிட்டி வருதுன்னா அப்போ நம்ம எந்த அளவிற்கு மிகப்பெரிய பாய்ச்சல், அந்த பாய்ச்சல் நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லையா? அப்போ என்இபியை படிச்சுட்டு 3 மொழியை படித்துட்டு ஒரு மாணவன் இன்டர்வியூக்கு போகிற போதும் தமிழ்நாட்டில் நீ வேணான்னு சொல்லிட்டு இருமொழி கொள்கையை மாத்திரம் படிச்சுட்டு இன்னொரு மொழி தெரியாமல் தேசிய அந்த கல்விக் கொள்கைகளோட டிஜிட்டல் திங்ஸ் எல்லாம் தெரியாமல் போனால் தமிழகம் புறக்கணிக்க தானே போடும். அப்போது நீங்கள் தொடர்ந்து தமிழக மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பீகாரில் அப்படி கிடையாது. நம்ம மத்தியில் துணை நிற்கிறோம், மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கோம். அப்போனா மத்தியில் நல்ல திட்டங்கள் இதெல்லாம் பீகாருக்கு நிறையா கொண்டு வர முடியும் என்று கொண்டு வரும் பொழுது பீகார் மக்கள் பலன் அடைகிறார்கள். அதனால் அவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிக பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்து அதிகரிச்சிருக்கு. அது காரணம் பீகாரில் மகளிர் வாக்குகள் அதிகமாக பாஜக. இது ஒரு நல்ல கேள்வி. இது என் 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து எஸ்ஐஆர்னாலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நினைச்சாங்க எஸ்ஐஆர்னால வாக்குகள் நீக்கப்பட்டது. அப்படி இல்லை. ஜங்கிள் ராஜ் அப்படின்பது காட்டாட்சி என்பது. இப்போ ஒரு பெண் வந்து தமிழ்நாட்டிலேயே நாங்கள் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் திமுக பண்ண கலாட்டால நிறைய பெண்கள் சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஓட்டு போட போல, ஏன்னா அங்கெல்லாம் நின்று கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, பாட்டில் வீசிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆக இந்த எஸ்ஐஆர்ன்ற ஒரு தூய்மைப்படுத்துகிற பணி வந்த உடனே பெண்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏறக்குறைய இந்த காலிகள் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அதனால் இந்த போகஸ் ஓட்டெல்லாம் நீக்கிட்டாங்க. அப்போ தேர்தல் வாக்குச்சாவடிக்கு வர்றவங்க நம்மளை மாதிரி நேர்மையாளர்களாக தான் இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து இதை மாதிரி கலாட்டா இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை. 2வது நம்பிக்கை பெண்களுக்கான நல்ல திட்டங்கள். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், உரிமை தொகை கொடுக்குறேன். உரிமையை பறிச்சுட்டு தான் உரிமை தொகை கொடுக்கறது. ஏன்னா என்ன உரிமை பறிக்கிறாங்கன்னு உரிமை தொகை கொடுத்துட்டு டாஸ்மாகில் அதை பறிச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏற்றிட்டு ஓசி பஸ்ஸில் ஏறுற அப்படின்னு அவங்களே உதாசீனப்படுத்துறது. ஓசி பஸ் தானே ஏற போகிற, ஏறுன்னு கிண்டல் பண்ணுறது. அப்படிலாம் இல்லாமல் 10,000 ரூபாய் கொடுத்து நீங்களே தொழில் முனைவர் ஆகுங்க, நீங்களே லட்சாதிபதி ஆகுங்க. நீங்கள் பஸ்ஸில் ஓசி கொடுத்து பார்க்க வேண்டாம், நீங்களே பஸ்ஸில் காசு கொடுத்து போங்க, நீங்களே 1000 ரூபாய் மற்றவங்ககிட்ட வாங்க வேண்டாம், நீங்கள் சம்பாதிங்க அப்படின்ற ஒரு கான்க்ரீட்டான ஒரு பிளான் கொடுத்தாங்க பாருங்கள். அது பெண்கள்கிட்ட நிஜமாகவே ஒரு பலன் பெற்றிருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் பிரதானமாக நினைப்பது மதுவிலக்கு. பூரண மதுவிலக்கு கொடுத்த உடனே அங்கவங்க இங்கவங்க கலாச்சாரம் இருக்கலாம், ஆனாலும் பெண்களுக்கு இப்போ இன்றைக்கி நான் அடிக்கடி சும்மா விளையாட்டாக சொல்வேன், நிறைய ஆண்கள் பீகார்லேருந்து வேலை வாய்ப்புக்கு ஏன் இங்கே வந்துட்டாங்கன்னா அங்கே குடிச்சிட்டு அங்கேயே படுத்து கிடந்திருப்பாங்க. குடிக்க முடியாதுன்றதுனால கடுமையாக உழைக்கணுன்றக்காக எந்த மாநிலத்தையாவது வேலை நடக்க அவங்க வராங்க. பெண்கள் அங்கே நிம்மதியாக இருக்காங்க. ஆக அங்கே எல்லாமே நிம்மதியான வாழ்க்கை நடக்குது. அதனால் அங்கே பெண்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. 10% பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டாங்கன்றது மட்டும் இல்லை, 1951 ஓட்டு சதவீதம் அதிகமாகிருக்கு. அப்போது நீங்கள் வந்து எஸ்ஐஆர்னு சொன்னதோ, ஓட் சோரின்னு சொன்னதோ, திருடுறீங்கன்னு சொன்னதோ எல்லாமே அடிபட்டு போகுது. பாஜகவால் அடிபட்டு போகலை, மக்களே அதை அடித்து தள்ளிட்டாங்க. அதான் உண்மை. குறிப்பாக ஜன்சுராஜ் வந்து அங்கே பெரிய அடுத்த ஒரு ஃபோர்ஸாக பார்த்தாங்க. ஆனால் அவங்க ஒரு இடம் கூட அங்கே வெற்றி பெற முடியல. ஜன்சுராஜ் இங்கே இன்னொருத்தருக்கும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க. சொல்கிறீங்களா இல்லை நாம் தமிழர் சீமானுக்கு சொல்கிறீங்க? 2 பேருக்குமே தான் சொல்லலாம். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பல மாநிலங்களில் வெற்றியை நிர்ணயித்து கொடுத்த அரசியலில் விற்பனர். அவராலேயே மக்களோட துணை இல்லைனா வெறும் விளம்பரமோ அலங்கார அரசியலோ ஒத்து வராது. மக்களோடு சேர்ந்து நீங்கள் பயணித்தால் மட்டும்தான் மக்கள் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. இல்லைனா நீங்கள் வந்து விளம்பரம் ஆடம்பரமாக பார்த்து, இப்போ தேஜஸ்வி ஏன் ராகுல் காந்தி என்ன சொன்னார், நாங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து மக்களுக்காக இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம்னு சொன்னால், ஆனால் மக்கள் நம்பலையே. ஆனால் நிதிஷ் மக்களோடு பயணிக்கும் போது மக்கள் நம்மளோட யார் பயணிக்கிறா அவங்கள தான் நம்புகிறாங்க. அதனால் இது வந்து இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம். இன்னொரு மிகப்பெரிய பாடம் உதயநிதிக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் வாரிசுன்னு போனால் அது ஒன்றும் மக்கள் அந்த காலம் மாதிரி இப்போ ஏற்றுக்கொள்றதில்ல அப்படின்னு. ஆக இதில் தம்பி விஜய்க்கும் பாடம் இருக்குது, உதயநிதிக்கும் பாடம் இருக்குது, ஸ்டாலின் அண்ணனுக்கும் பாடம் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் ராகுல் காந்தி அண்ணா சகோதரர்னு ஓவராக பாசம் காமிக்க அவர் உங்களை கீழே தள்ளிடுவார் அப்படின்ற ஒரு கூட நட்பு. ஆமாம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி மத்திய அரசு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் மக்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மத்திய அரசு நல்ல திட்டங்கள் கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு நம்ம மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு. ஆக நான் பீகார் தேர்தலை இதை பார்க்கல, தமிழகத்திற்கு பாடம் சொல்லி கொடுக்கின்ற ஒரு தேர்தலாக நான் பார்க்குறேன். அது வாரிசு அரசியலாக இருக்கட்டும், புதியவர்கள் அரசியலாக இருக்கட்டும், கூடா நட்பாக இருக்கட்டும்,
விளம்பர அரசியலாக இருக்கட்டும், மதுவிலக்காக இருக்கட்டும், டாஸ்மாகாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே தமிழகத்திற்கு ஒரு பாடம் கற்பிக்கின்ற பீகாராக நான் பார்க்குறேன். இன்னொரு மாநிலத்துக்காரனாக இருந்தால் நீ வந்து பீடா விற்கிறதுக்கு தான் லாய்க்கு, உனக்கு வந்து அறிவு கிடையாது, நீ வந்து பாத்ரூம் தான் கழுவ லாய்க்குன்னு இன்னொரு மாநிலத்தை மிக மோசமாக பேசக்கூடாது. எல்லாருமே நம்ம எல்லாம் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் தான். அப்படி நீங்கள் பேசுகிறதும் தப்பு. ஒரு மாநிலம் பிரித்து பார்ப்பதை விட நம்மெல்லாம் இந்தியர்கள், சகோதரர்கள். ஆக எல்லாவற்றிற்குமே பீகார் பதில் சொல்லியிருக்கு. இல்லை, இந்த வாரிசு அரசியல்னு சொல்லும்போது பீகாரில் வந்து ஆர்ஜேடியில் அவருடைய சகோதரர் தனி கட்சியெல்லாம் தொடங்கினார். அவர் தோற்று போயிருக்கிறார் இந்த எலெக்ஷனில். ஆனால் இங்கே திமுகவில் அப்படி கட்சி பிளவுபடுற சூழலோ பிளவுபட்டோ இல்லையே. அவங்க இன்னும் வந்து 75 ஆண்டு காலமாக ஒரு வலுவான இயக்கமாக பிளவு சொல்லலை. இப்போ தேஜஸ்வியும் தடுமாறி தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தியோட வாரிசையும் அவங்க ஒத்துக்கல, தேஜஸ்வியோட சகோதரரையும் அவங்க ஒத்துக்கல. ஆக ஒரு வாரிசு அரசியல் நமக்கு வந்து பிரதானமான ஒரு தலைவராக இருக்க முடியும்னு அவங்க நம்பலை. அதைத்தான் இங்கே திராவிட முன்னேற்றம் பிரியலையோ திராவிட முன்னேற்றத்தில் வாரிசு தானே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக வாரிசுகளுக்கு எங்களது ஆதரவு இல்லை என்று தமிழக மக்களும் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னொரு சைடு மோடியை நம்பியே தான் பாஜக இருக்கா அப்படின்ற விமர்சனமும் ஒன்று இருக்கு. மாட்டுத்தீவிர ஊழலை பார்த்த ஒரு பீகாருக்கு நாட்டில் ஊழலே இல்லைன்ற ஒரு தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது வியப்பாக தானே இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் பீகாரிகளை தவறாக பேசுகிறார்கள், மோசமாக பேசுகிறார்கள் தான் சொன்னார். அது இங்கே நடந்ததா இல்லையா? அதே மாதிரி இவர் நம்ம பொன்முடி என்ன சொன்னார், அவங்கெல்லாம் பான்பீடா விற்கிறதுக்கு தான் லாய்க்குன்னு சொன்னார். இதே போல ஒரு வெற்றியை என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியுமா? புதிய கட்சிகள் நாம் வெற்றி பெற்று விட முடியும் என நினைக்க முடியாது. வாரிசுகள் நாங்கள் வெற்றி பெற்று விட முடியும் நினைக்க முடியாது. மத்திய அரசு எதிர்த்து கொண்டே இருந்தால் நாங்கள் வெற்றி பெற்று விட முடியும் நினைக்க முடியாது. ஆக இது எல்லாமே எதிர்கூட்டணிக்கு இருக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீகாரில் ஏற்பட்ட இந்த மாற்றம் தமிழகத்தில் எதிரொலிக்கும். இதில் எந்தவித மாற்றம் கருத்தும் எனக்கு இல்லை. தமிழகத்திலேயோ கேரளாவிலேயோ பாஜக கூட்டணி வெற்றி பெறுறது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. என்ன பண்ணனாலும். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.